லட்டு விவகாரத்தில் திருப்பதி கோயிலின் புனித தன்மை மீட்கப்பட்டு விட்டது என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது. தோஷத்தை போக்க திருப்பதி கோயிலில் சம்ரோஷணம் செய்ய ஏற்பாடு என தகவல் வெளியான நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு புஷ்பராஜ் இணைகிறார். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 319 ஆண்டுகளாக லட்டு பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. லட்டு பிரசாத விற்பனை மூலம் மட்டும் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு ஆண்டுக்கு சுமார் 100 கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது. லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கடந்த 5 ஆண்டு காலமாக அதாவது விலங்குகளின் கொழுப்புகள் கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டது என்ற அறிவிப்பு காரணமாக 319 ஆண்டு காலமாக அந்த லட்டு பிரசாதத்துக்கு இருந்து வந்த பெருமை, புகழ் ஆகியவற்றில் பலத்த அடி விழுந்து விட்டது. மேலும் அதன் புனிதம் கெட்டுவிட்டதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் அதனை தொடர்ந்து கர்நாடகாவை சேர்ந்த நந்தினி நெய் உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து நெய்யை வாங்கி தற்போது தேவஸ்தான நிர்வாகம் லட்டு பிரசாத உற்பத்தியை நடத்தி வருகிறது. இது தவிர லட்டு பிரசாதம் தயார் செய்ய தேவையான மூலப்பொருட்களான கடலை மாவு உள்ளிட்ட பொருட்களையும் சுத்தமான பொருட்களையே பயன்படுத்துவதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது போன்ற நடவடிக்கைகளின் காரணமாக புனிதம் கெட்டுப்போன லட்டு பிரசாதத்தின் புனிதத்தை மீண்டும் மீட்டெடுத்து இருப்பதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி புஷ்பராஜ்.